اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم صلاه الله اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم صلاه الله اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم صلاه الله السلام عليكم يا ابا العباس ورحمه الاسلام السلام عليكم يا ابا العباس ورحمه الاسلام السلام عليكم يا ابا العباس. பஷீர் இல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல மகிழ்ச்சி செய்தவர்களுக்கு சோபனம் சொல்லுங்கள். பி அன்னலகும் ஜன்னாத்தின், அவர்களுக்கு தோப்புகள் இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட தோப்பு? முதோசிவத்து தஜ்ரீமின் தாழ்த்தியல் அன்ஹாரு, அதற்கு அருகாமையில் நதிகளெல்லாம் ஓடுமே, ஆறுகளெல்லாம் ஓடுமே, அப்படிப்பட்ட சொர்க்கங்கள் இருக்கிறது என்று சோபனம் சொல்லுங்கள். முதோசிவத்து குல்லமா ரிசிக்கு மின்ஹா, அந்த தோப்புகளில் இருந்து அவர்கள் ரிசிக் அளிக்கப்படும் போதெல்லாம், குல்லமா ரிசிக்கு மின்ஹா இன் சமரத்தின், பழங்களில் இருந்து ரிசிக் அளிக்கப்படும் போதெல்லாம், காலு ஆதல்லதி ரிசிக்கன், ரிசிக்கை ரிசிக் அளிக்கப்படும் போதெல்லாம், காலு ஆதல்லதி ருசிக்கினா மின் கபரு, இதற்கு முன்னால் நாங்கள் ரிசிக் அளிக்கப்பட்டதை போன்று இருக்கிறது என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட சொர்க்கங்களை கொண்டு சோபனம் சொல்லுங்கள். ரெண்டாவது உத்தூபிகி முத்தஷாபிகா, உத்தூபிகி, இந்த ரிசிக்கை அவர்கள் கொடுக்கப்படுவார்கள். முத்தஷாபிகள், ஒன்றுக்கொன்று ஒப்பா இருக்கிற நிலைமையிலே, துனியாவுடைய ரிசிக்கு சொர்க்கத்தினுடைய ரிசிக்கு ஒப்பா இருக்கிற நிலைமையிலே ரிசிக் அளிக்கப்படுவார்கள். விளங்குதா? வலகும் பீகா, அவர்களுக்கு அந்த சொர்க்கத்திலே உண்டு அசுவாஜி முத்தஹரத்துன், என்ன செய்யும்? வலகும் பீகா அசுவாஜி முத்தஹரத்துன், அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு அயிலை விட்டும் அருவருப்பானவைகளை விட்டும் சுத்தமாக்கப்பட்ட மனைவியர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சொர்க்கங்களை கொண்டு சோபனம் சொல்லுங்கள். ஒகும் பீகா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒகும் பீகா ஹாலிதூன் எடுத்தான், நிரந்தரமாக இருப்பாங்களே, அப்படிப்பட்ட சொர்க்கங்களை கொண்டு என்ன செய்யுங்க? சோபனம் சொல்லுங்கள். விளங்குதப்பா? தாயிமூன் ஹாலிதூன் என்ன அர்த்தம்? தாயிமூன், நிரந்தரமாக இருப்பார்களே, அப்படிப்பட்ட சொர்க்கங்களை கொண்டு சோபனம் சொல்லுங்கள். ஹாலிதூனுக்கு தாயிமூன் அர்த்தம் போடுறாங்க. ஹாலிதூனுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? தாயிமூன் அர்த்தம் வைக்கிறாங்க. விளங்குதப்பா? ஆனால் அசல் அப்படி கிடையாது. விளங்குதான்னு கேட்டேன். தாயிமூன்னா என்ன, ஹாலிதூன்னு என்னப்படி கிடையாதான்? தாயிமூன்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு குழுது, குழுது என்றாலே, குழுது என்றாலும் குலூது என்றாலும், ஒரு குழுது ஒரு குலூது, குழுது என்றாலும் குலூது என்றாலும் அசல் அசலிலே அசபாத்து, அசபாத்துல் மதீது, நீண்ட நெடிய காலம் தரிப்பட்டிருப்பதாக இருக்கும். நீண்ட நெடிய காலம் தரிப்பட்டிருந்தாலே என்ன சொல்லிடுவாங்களாம்? குலூதுன்னு இருப்பாங்க. விளங்குதா? தாம அவுலம் எதுவும், அது நிரந்தரமாக இருந்தாலும் செய்தான், நிரந்தரமாக இல்லாட்டாலும் செய்தான். விளங்குதா? நீண்ட நாள் இருந்துட்டாலே என்ன சொல்லுவாங்களாம்? சபாத்திய மதீதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? விளங்குதப்பா? நீண்ட நெடிய காலம் இருக்கிறதுக்கெல்லாம் குழுவு தான். அது தாயமாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. தாயமாக இருந்தாலும் சொன்னால் வலம் அவுலம் எதுவும், தாயமாக இல்லாடாலும் செய்தான். இல்லைப்பா ஆயுள் தண்டனைங்கிறாண்டா, ஆயுள் தண்டனை சாவுந்தனியுமா அப்படிலாம் கிடையாது. 12 வருஷமே இன்னும் வச்சுருப்பான், ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனால் ஆயுள் தண்டனைங்கிறான். சொல்கிறானே இல்லையா? இதுலேருந்து ஏகப்பட்ட சட்டம் எடுக்கிறாங்க. ஒரு 12 வருஷம் இருந்தாலே அவனுக்கு ஆயுள் தண்டனை தான். அப்புறம் போக சொல்லிடுவாங்க. சாவுந்தனியும் கிடையாது, அது குழுவு தான், நிரந்தர தண்டனை தான். என்ன இருக்குதே, ஆயுள் தண்டனை தான் அது. 12 வருஷத்தையும் ஆயுள் தண்டனைங்க. ஏன்னா 12ங்கிறது ஒரு நெடிய காலம் தானே அது. அதுக்கடுத்து யார் தற்கொலை செய்கிறாரோ, கத்தியை வச்சு கிழிச்சிக்கிட்டு செத்தாம்னா நரகத்திலே கத்தியை கிழிச்சிக்கிட்டே தான் சாகுவான். ஹாலிதன் முகல்லதன், ஹாலிதன் முகல்லதன் வருது நிரந்தரமாக. யார் தூக்கு போட்டு செத்தானோ அவன் தூக்கு போட்டு செத்துக்கிட்டே தான் இருப்பான். ஹாலிதன் முகல்லதா அன்னு வருது. மூமினும் தற்கொலை செய்யத்தானே செய்கிறான். விழுந்துரு கேட்டேன், அதுக்கு நிரந்தர தண்டனையா? கடைசி களிமா சொன்னதான் வெற்றி அடைஞ்சிருவானே. அமன் கத்தல் மூமீனன் முத்தம்மா அம்மீதன் இப்போ ஜெசாவு ஜஹன்னம் ஹாலிதன் பீகான் வருது. வேணுமென்றே மூமினை கொலை செய்தவன், அமன் கத்தல் மூமீனன் முத்தம்மீதன், வேணுமென்றே மூமினை கொலை செய்தான், அமன் கத்தல் மூமீனன் முத்தம்மீதன் ஜெசாவு ஜஹன்னம், அவனுடைய கூலி என்னது? நரகம். ஹாலிதன் பீகா, நிரந்தரமாக இருப்பான். அவன் நிரந்தரமாக இருப்பான்னா கடைசி வரையே கிடையாது. காபிருக்கு மட்டும்தான் நிரந்தரம். விளங்குதா? தற்கொலை செஞ்சவன ரொம்ப நாளாக கிடப்பான்னு அர்த்தம். அவ்வளோதான்.
விளங்குதா? நிரந்தரம்லாம் கிடையாது. ஏன்னா காலிதீன ஃபீஹா அபதான்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அபதா வந்தால் தான் நிரந்தரம். சுருக்கத்திலே இவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்திலே நரகவாசிகள் நிரந்தரமாக இருப்பார்கள், காபிர்கள் தான் நிரந்தரமாக இருக்கும். விளங்குதா? அப்போ அபதான்னு சொன்னது வீணாவில் போயிடும். காலிதீன ஃபீஹா அபதான்னு சொல்கிறானே, காலிதீன ஃபீஹா அபதானா தான் நிரந்தர தண்டனை. எது கிடையாது, பெரிய ஒரு குழுவுன்னு கிடையாது. அது நீண்ட நெடிய நாள் இருந்துட்டாலே என்ன இருக்குது, அதுக்கு நிரந்தரம்னு சொல்லுவாங்க. நிரந்தரம்னா சாமந்தனின்னு கிடையாது, கடைசி வரையான்னு கிடையாது. ஒரு ரொம்ப நாள் கிடப்பான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் கிடந்தா குழுவுது. தற்கொலை செய்துன்னா அதில் கட்டுப்பட்டது தான். அது விளங்குச்சா? எரும மாட்டு உட்கார்ந்து தொலைக்கல, எரும மாட்டுக்கு ஒரு குலுது. குலுது என்பது பில் அசல்லே சபாத்துல் மதீர், நீண்ட நெடிய காலம் தரிப்பட்டிருப்பதுன்னு அர்த்தம். தாம அவுலம் எதுவும், அது நிரந்தரமாக இருந்தாலும் செய்தான், இல்லாட்டாலும் செய்தான், ரொம்ப நாளும் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒலிதாலிக்கு இதனால தான் கீழே சொல்லப்படுகிறது, லீல் அசாஃபி அடுப்பு கற்களுக்கும் ஒல் ஹைஜாரி கற்களுக்கும். அசாஃபின்னு என்ன அர்த்தம்? அடுப்புகள் இந்த ஜாக்ஸா போட்டு ஆக்குவாங்களா பிரியாணிலாம் ஆக்குறதுக்கு, அங்கேயே தானே கிடக்குது. அது அந்த கல் எங்கேயே தான் கிடக்கும். பிரியாணி ஆக்கி முடிச்சாலும் அங்கே தான் போட்டு போயிடுவாங்க. அதுவே அதுக்கு என்ன சொல்லுவாங்களாம், கபால் இதுங்குவாங்க. அடுப்பு கல்லுக்கெல்லாம் என்ன செய்வாங்களாம், இந்த பிரியாணி ஆக்குறதுக்கு கஞ்சி நோக்கு கஞ்சி ஆக்குறதுக்குலாம் போடுறாங்களப்பா. விருந்துலாம் முடிஞ்சாலும் தான் அந்த கல் அங்கே தான் கிடக்கும். பொதுவாக கற்களும் அங்கேயே தான் கிடக்கும். கல் ஒரு கல் கிடக்குன்னு வச்சுக்கோ, உட்காரத்துக்கு ஒரு கல் போட்டு வச்சுருப்பானுவோ, விளக்குது, அது அங்கேயே தான் கிடக்கும். அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களா, கபால் இதுங்குவாங்களாம். வலிதாலிக்க இதனால்தான் கொலுதுனா ரொம்ப நாளாக கிடக்கும் என்கிற அர்த்தம் இருப்பதனால்தான் கீழே சொல்லப்படுகிறது அசாபி. எதுக்கு அசாபி என்கிறதுக்கு? அடுப்பு கற்களுக்கும் ஹைஜாரி கற்களுக்கும் சொல்லப்படுகிறது கவாலிது. என்ன சொல்லப்படுது? கவாலிதுன்னு சொல்லப்படுகிறது. ஒலில் ஜுசி இல்லது எபகாமில் இன்சானி, மனிதனுடைய உறுப்புகளில் அலா ஹாலிகி அதே நிலையின் மீது இருக்குமே, மாதாம ஐயன் அவன் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அதன் மீதே இருக்குமே, அந்த ஜுசுக்களுக்கும் கல்பு என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அது கல்பு தான் அப்படியே இருக்குமா ஜாமந்தனி. மற்ற உறுப்புகள்லாம் மாறிடும். மூக்கு பல்லு கை கால் எல்லாம் வயசாவாக எல்லாம் மாறி போயிடும், சுருங்கி போயிடும், எல்லாம் பலகீனமாயிடும். ஆனால் எது அப்படியே இருக்கும், கல்பு அப்படியே தான் இருக்கும். அப்போ வலியில் துசி இல்லதி எபகாமில் இன்சானி, மனிதனிலிருந்தும் அல்லா ஆலிகி அதே நிலையின் மீது இருக்குமே, மாதாம ஐயன் அவன் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அதே நிலையின் மீது இருக்குமே, அப்படிப்பட்ட ஜுசுவுக்கும் ஹல்து என்று சொல்லப்படும். அதுதான் கல்பு அப்படியே தான் இருக்குமா, படைச்ச மாதிரி படைக்கப்பட்ட நேரத்தில் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்குமா, அது மாறாது. மற்ற எல்லா உறுப்புகளும் மாறுது, வளர்ச்சி அடைகிறது. வளர்ச்சி அடைஞ்சது எடுத்து தளர்ச்சி அடைஞ்சிடும். ஆனால் கல்வி மட்டும் அப்படியே தான் இருக்குமா. அது நீண்ட நெடிய காலம் இருந்தாலே என்ன சொல்லப்படும், குழுதுன்னு சொல்லப்படும். நிரந்தரன் தாயுமுன்னு போட்டிருக்காங்களே, அது ஒரு கவர்ச்சியான அர்த்தம் கிடையாது. விளங்குதா? வலவுக்கான வலகு அந்த குழுதுனுடைய வைப்பே நீ தவாமுக்கு என்று இருந்திருந்தால், வைப்பே அதுக்கு தான், நிரந்தரங்கிறதுக்கு தான், தவாமுக்கு தான் என்று இருந்திருந்தால், அபதான் சொல்றது வீணாயிருமே. காலிதீன ஃபீஹா அபதான் சொல்ல வேண்டிய தேவையில்லையா? எத்தனை பார்த்து வைக்கிறது? வலவுக்கான வலகு அந்த குலூதினுடைய வைப்பே நீ தவாமுக்கு என்று இருந்திருந்தால், காண தகீது பி தஹ்பீதி என்பதை கொண்டு கைதிடுவது. கௌலி தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிலே தஹ்பீத் என்பதை கொண்டு கைதிடுவது காலிதீன ஃபீஹா அபதான் வருதுல்ல, அது லகுவன் வீணானதாக ஆகிவிடும். என்னவாயிரும்? அப்போ குலூதுக்கே அந்த அர்த்தம் இருக்குன்னா காலிதீன ஃபீஹாவோட எல்லாம் நிப்பாடலாமே, அபதானியான்னு சொல்கிறான் அல்லா. மேலும் வஸ்தியமாலு ஐத்தலா தவாம் இல்லாத இருக்கிறதை புழங்கப்படும் என்று இருந்திருந்தால், ஒரு நக்கலியத்தான் ஆதாரத்தை கொண்டு அதை அடித்தாங்க. குரானில் காலிதீன ஃபீஹா அபதானில் சொல்கிறான். அவே காலிதுக்கு என்ன கிடையாது, தவாம் அர்த்தம் கிடையாது, அபதான் சொல்ல வேண்டிய தேவை இல்லையே. இது ஒன்று. அதுக்கடுத்து அக்கலியத்தான தலீல்
வஸ்தியமாலுகு ஐசு லாதவாமே லாதவாமுக்கு குலூதுங்கிறது புழங்கப்படுங்கிறது கவுலியும் அந்த அரபியினுடைய சொல்லை போல வக்குபுன் முகல்லதுன் என்ற அரபியினுடைய சொல்லை போல தவாம் இல்லாததற்கு குலூதுங்கிறதை புழங்கப்பட்டிருப்பது யூஜிபு அது வாஜிபாக்கிவிடும் இஸ்திராக்கன் மஜாசன் இஸ்திராக்கையோ அல்லது மஜாசையோ வாஜிபாக்கிவிடும். இப்போ வக்குபே முகல்லதுங்கிற ஃபேனை மாட்டியிருக்காங்க, வக்குப்பு தான் என்ன கியாமத்தினால அது இருந்துக்கிட்டேவா இருக்கும், அது கொஞ்ச நாள் கிடக்கும், அவ்வளோதான். வகுப்பு செஞ்சுருக்கோம், வகுப்பு எல்லாம் வந்து என்ன கிடையாது, அது நீ நோடி காலம், அது முடிவில்லாத காலம் கிடையாது. கியாம நாள் வர மிஞ்சி போனால் இருக்கும், அதுக்கப்புறம் அழிஞ்சு தானே போகுது, அது வகுப்பு போயிருமே. விளைஞ்சானே நிரந்தரம்னா என்னப்பா, அது இருந்துக்கிட்டே இருக்கணும், அழிவே இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம். வகுப்புனா குறிப்பிட்ட காலம் வரையதான். குறிப்பிட்ட காலம்னா பொருள்களையெல்லாம் வகுப்பு செய்கிறோம், அதெல்லாம் அழியுது. பொருள்களையெல்லாம் வகுப்பு செய்கிறது என்ன செஞ்சிருது, அது அழிஞ்சு போயிருது, நிரந்தரமாலாம் இல்லை. ரைட்டா? மதரசா வகுப்பு செஞ்சுருக்காங்க, பள்ளிவாசல் வகுப்பு செஞ்சுருக்காங்க, கியாம நாள் வரை தானே இது, அதுக்கப்புறம் எல்லாம் போயிருமே. மதரசாலாம் எதுவரை இருக்கும், பள்ளிவாசலாம் எதுவரை இருக்கும். அப்போ ஒரு முடிவு இருக்குது தானே செய்யுது, இதுக்கே முடிவே இல்லாமல் இருக்கணும். சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா முடிவே இல்லாமல் அதிலே தான் இருப்பாங்க, வெளியே வரவே மாட்டாங்க. அதுக்கு முடிவுலாம் கிடையாது, அதுக்கு என்ன கிடையாது. காபிர்கள்லாம் நரகத்துக்கு போனால் நரகத்தில் கடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, முடிவு கிடையாது. மூமிகள்லாம் போனால் வெளியே வந்துடுவாங்க. விளங்குதுப்பா? அப்போ அக்கலியத்தான ஆதாரமும் இடிக்குது, நக்கலியத்தான ஆதாரமும் இடிக்குது. ரைட்டா? வஸ்தியமாலுகு விளங்குதலா? வஸ்தியமாலுகு ஹுலூத் என்பதை புழங்கப்பட்டிருப்பது ஐசலா தவாமே நிரந்தரம் இல்லாததற்கு புழங்கப்பட்டிருப்பது கவுலியும் அந்த அரபியுடைய சொல்லை போல வக்ஃபுன் முகல்லதுன் வக்ஃபே முகல்லத் நிரந்தர வக்ஃபு என்று சொல்லியிருப்பது யூஜிபி இஸ்திராக்கன் இஸ்திராக்கை வாஜிபாக்கிவிடும், அவ மஜாசன் மஜாசை வாஜிபாக்கிவிடும். வக்ஃபுனா குறிப்பிட்டதோடு முடிஞ்சு போயிடும். வக்ஃபுனா என்ன செஞ்சிடும், அப்போ என்ன வரும், நிரந்தரம் இல்லாததுக்கும் வரும், நிரந்தரத்துக்கும் வரும்னு வரும். அப்போ இஸ்திராக் ஆயிரும், முஸ்தரக்கா போயிடும். இல்லைங்க, ஹுலூதுங்கிறது வந்து என்ன இருக்குது, அது முடிவில்லாததற்கு சொல்லப்பட்டிருக்குன்னா அது மஜாஸு என்னம்னா அதுவும் இடிக்குது. அது என்ன செய்யுது, இடிக்குது. முஸ்தரக்குனாலும் இடிக்குது, மஜாஸுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குனாலும் என்ன செய்யுது, இடிக்குது. அப்போ வல் அசலு அதனுடைய அசல் என்பியுமா ரெண்டையுமே நபி செய்கிறது. இஸ்திராக்கையும் மஜாஸையும் என்ன செய்யுது, அதெல்லாம் முஸ்தரிக்கெல்லாம் கிடையாது. அது விளங்குதலா? மஜாஸும் கிடையாதுன்னு சொல்லுது. ஆனால் பிஹிலாபிமா ஒன்றுக்கு மாற்றமாக லவ் உதியலில் அம்மி மின்ஹு ஆமுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கு மாற்றமாக. ஏப்பா அது சவாத்தே மதியத்துக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கு. சில சமயம் எதுக்கும் வரும், அது தவாமுக்கும் வரும். சொன்னால் ஆமா பேர் எப்படி போயிடும், அப்போ ரெண்டுக்கும் வரும்னு வரும். இல்லை எப்படியும் வரும், அது ஆமுன்னு போட்டோம்னா, ஆமுன்னு போட்டால் ரெண்டுக்கும் வரும்னு வரும். மக்ஸே தபீல் சபாத்தே மதீத் மக்ஸே தபீல் நீண்ட நெடிய காலம் இருப்பதற்கும் சொல்லப்படும், நிரந்தரத்துக்கும் சொல்லப்படும். ஆமுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு மாற்றமாக. அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை. ஏன்னா சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு போனால் நிரந்தரம் தான், அது குரான் ஹதீஸை கொண்டு தெரிவிப்பட்டிருக்கு. குலூத் என்ற லெவலை பற்றி பேசுகிறாங்க. குலூத் என்ற லெவலுக்கு என்ன கிடையாது, தாயும் அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம் கிடையாது, எழுதுனப்பா. ஆனால் பிஹிலாபிமா ல உதியலில் அம்மி மீனுவது ஆமுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கு மாற்றமாக மக்ஸே தவியலுக்கும் சவாத்தே மதீதுக்கும் சொல்லப்படும், நிரந்தரத்துக்கும் சொல்லப்படும் என்று சொன்னால் மாற்றம். அதுக்கு மாற்றமாக அது பிரச்சனை இல்லை. இவங்க எடுத்த உடனே என்ன அர்த்தம் போடுறாங்க, தாயிமுன்னு சொல்கிறாங்க. விளங்குதான் கேட்டேன், அது வாதியே அப்படி தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியான கருத்து கிடையாது. எடுத்தனப்பா இதில் புரியுதா? அப்படியே ஃபஸ்ட்டு ஒய்மையில் ஃபீஹி விதாலிக்க ஃபஸ்ட்டு ஒய்மையில் ஃபீஹி அந்த நிரந்தரத்திலே விதாலிக்கல் ஏத்திபாரி இந்த கவனிப்பை கொண்டு புழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாம். அப்படி சொல்லிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒய்மையில் விதாலிக்கல் ஏத்திபாரி
இந்த ஏத்திபாரை கொண்டு நிரந்தரத்திலே புழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிடலாம். எப்படி இத்தலாக்கில் ஜிஸ்மி அல்லது இன்சானுக்கு ஜிஸ்முன்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஜிஸ்முன்னா இதுக்கும் ஜிஸ்மு தானப்பா, பெஞ்சும் ஜிஸ்மு தான், இந்த பாக்ஸும் ஜிஸ்மு தான். ஆனால் மனிதனுக்கே என்ன சொல்லுவாங்களாம், ஜிஸ்முவாங்க. ஜிஸ்முனா உருவம். மனிதனுக்கு பஷர்னு சொல்கிற மாதிரி, மனிதனுக்கு பஷர்னு சொல்லுவாங்கல்லப்பா. மனிதனுக்கு என்ன பேர் இருக்கு, பஷர். இன்னமான பஷர் மிஸ்லுக்கும், உங்கள் கூட நான் மனிதன் தான், பஷர். அது இன்னும் ஆத்தைனா கல்கு உத்தரவு சல்லிலி ரப்பிக்கவனர் இன்னும் ஷானிய கோவில் அப்படித்தெல்லாம் என்ன எழுதுனானா, மாகாதா கோவில் பஷர்னு எழுதிட்டு போனானா. அவன் திறமையை காமிக்கிறான். இப்படி இன்னும் ஆத்தைனா கல்கு உசர் சல்லிலி ரப்பிக்க வன்ஹர் இன்னும் ஷானிய கோவில் அப்படித்தர் பௌத்துபி சூரத்தி மிசிலிங்கிற ஆயத்தி இறங்கணும் தொங்க போட்டாங்களாம். இந்த மாதிரி சூறா கொடுத்துருந்தா போதும் பாரு. உடனே ஒருத்தர் என்ன எழுதிட்டு போனான், மாகாதா கவுல் பஷர்னு எழுதினான். ரேயிலேயே அப்படி இல்லைல்ல, அவன் மாகாதா கவுல் இன்சான்னு சொல்லலை, என்ன எழுதிட்டு போகிறான், அவன் திறமையை காமிக்கிறான். அதுவும் குரான் ஆயிட்டான். மாகாதா கவுல் பஷர்னு குரான் ஆயிட்டானப்பா. ஏன்னா அந்த காலத்தில் எப்படி தான் சொல்லுவாங்க, இன்சான் தான் சொல்லுறது பழக்கம். தான் திறமையை காமிச்சு மாகாதா கவுல் மனுஷன் பேச்சு கிடையாது, இன்னத்தை நான் கல்கவுசர் என்ன கிடையாது, மனிதன் பேச்சு கிடையாது. அப்போ எப்படி இத்தலாக்கில் ஜிஸ்மி அல் இன்சான் மீது ஜிஸ்முங்கிறதை சொல்லப்படுவதை போல இதில் கௌலிஹி அமா ஜால்நாலி பஷரின் இன் கபலிக்கல் ஹுல் என்ற அல்லாவுடைய சொல்லை போல அங்கே எப்படி பஷர்னு சொல்லப்படுதோ, நம்ம மனிதனுக்கு எது சொல்லப்படும், ஜிஸ்முன்னு சொல்ல. ஜிஸ்முன்னா எல்லாத்தையுமே எடுக்கும். ஆனால் மனிதனுக்கே என்ன செய்யப்படுத்த சில சமயம் ஜிஸ்முன்னு சொல்லுவாங்களாம். அந்த அடிப்படையில் ஹுலூதுங்கிறது எதுக்கும் சொல்லப்படும், இந்த சபாத்தே மதீதுக்கும் மக்ஸே தவியலுக்கும் சொல்லுவாங்க, நீண்ட நெடிய காலத்துக்கு. சில சமயம் எதுக்கும் சொல்லப்படும், நிரந்தரத்துக்கும் சொல்லப்படும், தாயிக்குமே என்ன சொல்லப்படும். இப்படி சொல்லிட்டுனா பிரச்சனை இல்லாமல் போயிடும். ரைட்டப்பா. ஆனால் இங்கே வலகும் பீகா அசுவாத்தி முத்தகரத்துன் வகும் பீகா காலிதுன்றது இது நிரந்தரத்தை காமிக்கக்கூடியதான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனால் நிரந்தரம் தான். குலூதுங்கிற வார்த்தைக்கு தான் நம்ம சொல்கிறோம், அது மட்டும் நிரந்தரம் கிடையாது. ரைட்டா, நிரந்தரம்னு அர்த்தம் வைக்க முடியாது. மக்சிய தவியலுக்கும் சொல்லுவாங்க, நீண்ட காடிகள் இருக்கக்கூடியது இருக்கும். லாக்கினில் முராது பிகி என்றாலும் வகும் பிகா காலிதூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிக் கொண்டு நோக்கம் அத்தவாமு ஆகுனா எடுத்துனப்பா. லாக்கினில் முராது பிகி தவாமு ஆகுனா இவ்விடத்தில் தவாம் தான். வகும் பிகா காலிதூன் இருக்குல்ல, அந்த அந்த அவசரத்துக்கு அல்லாவுடைய சொல்லுக்கு நிரந்தரம் தான் அர்த்தம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன நிரந்தரமாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மாறாய் கொள்ளுங்கள். 4வது சிபத்து எடுத்துனப்பா. யார்கிட்ட இந்தல் ஜுமூரி பெரும்பான்மையானவர்களிடத்தில் இந்த இடத்துல என்னதுதான் அது நிரந்தரம் தான். ஏன் லிமா யசுவதலுகுமில் ஆயாத்தி சுனனி ஆயாத்துகளிலிருந்தும் அதீசுகளிலிருந்தும் அதற்கு சாட்சியம் வருவதினால், ஆயாத்துகளிலிருந்தும் அதீசுகளிலிருந்து அதற்கு சாட்சியம் வருவதினால் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனால் நிரந்தரம் தான். ஏய் எப்பா ஹாலிதீன் ஃபீஹா அபதா நிரந்தரமாக இருப்பாங்க. இதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹாலிதீன் ஃபீஹா அபதா ஃபீஹா ஹாலிதீன் இதில் நிரந்தரமாக இருப்பாங்க நிரந்தரமாக இருப்பாங்கன்னா விளங்குதா? மனிதனுடைய உறுப்புகள்லாம் நிரந்தரமாக இருக்காத. மனிதனுடைய உறுப்புகள்லாம் அது மாறிக்கிட்டே தானே இருக்குது. மூத்தா போயிட்டா ரொம்ப மாறிடுது. ரொம்ப மூத்தா போயிட்டா இல்லை மூத்தா போனால் ஏன்னா உடனே அடக்குறாங்க. வீடெலாம் அழுவி நாற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். இதான் கேட்டேன், கபூரில் கொண்டு வச்சுட்டா என்ன செஞ்சு வயிறெல்லாம் வெடிச்சு உறுப்புகள் ஃபுல்லாக வீணாக போயிடும், செதஞ்சு போயிடும். அப்போ மனிதனுடைய உறுப்புகள்லாம் வீணாக போகக்கூடியது என்ன, அது எப்படி நிரந்தரமாக இருக்கும்? அது எப்படி நிரந்தரமாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டால் கேள்வி கேட்கப்பட்டால் இங்கே துன்யாவை வச்சுக்கிட்டு பேசக்கூடாதுடா. இல்லை துன்யாவில் தான் அப்படி கெட்டு போவோம், சொர்க்கத்தில் தான் அப்படிலாம் கெட்டு போகாத அளவுக்கு அதில் ஆக்கிடுவோம். துன்யாவை வச்சு கேஸ் பிடிச்சி பேசுகிறது அது அறிவீனம். அவன் மதி கம்மியாக இருக்குது, அறிவில்லை, சிந்தனை இல்லை, அறிவினுடைய பலகீனத்தின் மீது அது அறிவிக்குது. ரைட்டா? ஃபீன் கீழே கேட்கப்பட்டால்
கீழே கேட்கப்பட்டால் எப்படி சொல்லுபா? கீழே கேட்கப்பட்டால் அபுதானு உடம்புகள் முரக்கப்பத்து இணைக்கப்பட்டிருக்கு. மீன் அஜிசாயின் முத்ததாத்தத்தில் கைஃபியத்து முரண்படக்கூடிய ஜுசுக்களில் இருந்தும் மனிதனுடைய உடம்புகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கப்பா. இப்போ நம்முடைய இறைச்சியினுடைய அமைப்பு வேற, எலும்பினுடைய அமைப்பு வேற, நரம்பினுடைய அமைப்பு வேற, அப்படிதானே? பாத்ரூமினுடைய அமைப்பு வேற, பீஷாப்பினுடைய அமைப்பு வேற, உமிழ்நீருடைய அமைப்பு வேற, மூக்கிலிருந்து வர்ற தண்ணீருடைய அமைப்பு வேற, கண்ணிலிருந்து வர்ற தண்ணீருடைய அமைப்பு வேற. அவன் மனிதனுடைய உறுப்புகள் பல வகையான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய உறுப்புகள்லாம் என்ன செய்யப்பட்டிருக்க? பல வகையானவைகள் மனிதனிலிருந்து வெளியாகிறது. நரம்பு, எலும்பு, சதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதான் அபுதானு அபுதானு மனிதனுடைய உடம்புகள் முரக்கப்பத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. என் அஜிசாயின் முத்ததாத்தத்தில் கைஃபியத்தில் முரண்பட்ட ஜுசுக்களில் இருந்தும். சொல்லுப்பா எப்படி? ஆமாம், முரக்கப்பத்துன்னு இணைக்கப்பட்டிருக்கிறது. என் அஜிசாயின் உலாத்தத்தில் கைஃபியத்தின் முரண்பட்ட ஜுசுக்களில் இருந்து இணைக்கப்பட்டிருக்கிறது. முத்த அரோதத்துன் அது ஆளாக்கப்பட்டிருக்கிறது. முத்த அரோதத்துன் என்ன அர்த்தங்க? லிஸ்தி ஆலாத்தி மாறுகின்ற நிலைக்கு அது உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அரோதத்துன் என்னங்க அர்த்தம்? உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அல் முத்தி அத்தியத்தி இல் இன்பிகாக்கி வல் இன்ஹிலாலி நீங்குவதின் பக்கமும் கலண்டு விடுவதின் பக்கமும். இன்ஹிலால் என்ன அர்த்தங்க? நம்ம உறுப்புகள்லாம் மூத்தாயிட்ட கலண்டுரும்லப்பா, எல்லாம் டாப்டாப்பாக கலண்டுரும், கழுத்துலாம் முறிஞ்சிடும். எல்லாம் கலண்டு கிடக்குதா இல்லையா? கபரில் கிடக்குதா மூளை எலும்புலாம். அப்போ அல்முத்த அத்தியத்தி இல் இன்பிகாக்கி வல் இன்ஹிலாலி நீங்கி விடுவதின் பக்கமும் கலண்டு விடுவதின் பக்கமும் சேர்த்து வைக்கின்ற மாறுகின்ற அமைப்புகளிலே அது உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய உறுப்புகளுக்குள்ள மாறிடும், அது கலண்டரும், நீங்கி அழுகி வீணா போயிடும். இப்போ கைப்ப யோக்கலு குலூதுகா அந்த உடம்புகள் நிரந்தரமாக இருப்பது எப்படிங்க சிந்திக்கப்படும்? ஃபில் ஜினானி சொர்க்கங்களிலே அது நிரந்தரமாக தான் உடம்புகள்லாம் இருக்கும், எப்படிங்க சிந்திக்கப்படும் என்று கேட்கப்பட்டால் கொடுத்து நான் சொல்லுவேன், ஏன்னா அல்லாஹ் தஆலா கெட்டு போகாத அளவுக்கு ஆக்கிடுவான். அதை அல்லாஹ் என்ன செய்வான்? இப்போ எத்தனையோ பண்டங்கள் இருக்குது, அது கெட்டு போகாமல் மனுஷன் சில பாடங்கள் செஞ்சு வைக்கானா இல்லையா? எண்ணெய்கள்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்குது, ஏன்? அதுக்கு சில கெமிக்கலை சேர்க்குறான், இதுதானே? ஜாமான் ரொம்ப நாளைக்கு இருக்குது, அதுக்கு சில வேலைப்பாடுகள் செய்கிறான். அந்த இறைச்சியெல்லாம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு தானே இருக்கிறோம், ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம். அது 3 நாளைக்கு 4 நாளைக்கு இருக்க. மனுஷனே கெட்டு போகாமல் கொஞ்சம் காலத்துக்கு வைக்கிறான், கொஞ்சம் காலத்துக்கு என்ன செய்யலாம் வைக்கிறாங்கும் போது நம்ம உடம்புகள்லாம் வீணாவாமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ்வால செய்ய முடியாதா? சொர்க்கங்கிறதே அது மாலா ஐநூன் ரஹத் ஒலா உதுனு சமியத் ஒலா ஹத்தர் அலா கல்வி பஷர் ஆதத்துல் இபாதிய சாலிஹின் நல்லடியார்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கிறேன். என்ன இருக்குதே? ஆதத்துல் இபாதிய சாலி மாலா ஐநூன் ரஹத் எந்த கண்ணும் பார்த்துடாத, ஒலா உதுனு சமியத் எந்த காதும் கேட்டுறாத, ஒலா ஹத்தர் அலா கல்வி பஷர் எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடி கூட இருக்காத வெகுமதிகளை தயாரித்து வச்சிருக்கு. அதெல்லாம் சிந்திக்க முடியாது, அது மாதிரி ஒன்றையும் சிந்திக்க முடியாது. சொர்க்கத்துக்கு போயிட்டா வேற ஒன்று மாதிரி ஆயிடும். அல்லாஹ் பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கீங்களேன்னு வாங்கலாம். விழுந்துருக்கேன், நாளுக்கு நாள் அழகுகள் கூடிக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் அழகு குறையுது. இப்போ நீ வாலிபமாக இருக்க, ஷாப்பாக இருக்க, இப்போ பார்க்கறதுக்கு நான் லுக்காக இருக்க, வயசாயிட்டா இந்த லுக் இருக்குமா? என்ன இருப்பேன் வயசாலியா? வயசாவா நம்முடைய உடம்புகள்லாம் மாறி போயிருது. விளங்குதா? உலகத்தில் தான் மாறும், மறுமையில் என்ன செய்யாது, மாறாத அளவுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்வான். நாளாக 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 அது நல்ல தேஜஸாக இருக்குமா, அழகாக தான் இருக்குமா, அப்படி ஆக்கிடுவான். உலகத்தை வச்சுக்கிட்டு கேட்குறது அறிவீனம், அறிவின்மை. விளங்குதா? குல்த்து நான் சொல்லுவேன், இன்னஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுஈதுஹா அந்த உடம்புகளை மாற்றி விடுவான். ஐந்து ஒரு விதத்தில் லா யத்தவீருஹா அல் இஸ்திஹாலத்தை மாறுவதை
நேற்றுப்பா லா ஏத்த ஏத்த வீருஹா அது இஸ்திகாலத்தை அதில் ஊடுருவாத அளவுக்கு லா சொல்லுப்பா லா ஏத்த வீருஹா அது இஸ்திகாலத்தை மாறுவதை அதில் ஏந்து கொள்ளாத ஒரு விதத்தில் அல்ல ஆக்கிடுவான். எப்படி எஜால அஜிசா ஆஹா மனிதனுடைய உடம்பினுடைய ஜுசுக்களை அவன் ஆக்குவது கொண்டு எப்படி மூசூலன் ஒரு முன்னுதாரணங்களாக முத்தகாவிமத்தன் சக்தி வாய்ந்தவர்களாக கைபியத்திலே சக்தி வாய்ந்ததாகவும் ஒரு முன்னுதாரணங்களாகவும் அதை ஆக்குவது கொண்டு மூசூலன் படிக்கணுமா? எப்படி மூசூலன் முன்னுதாரணங்களாக ஆக்குவது கொண்டு எஜால அஜிசாகா மனிதனுடைய ஜுசுக்களை மூசூலன் முன்னுதாரணங்களாகும் முத்தகாவிமத்தன் கைபியத்திலே நல்ல ஒரு சக்தி உள்ளதாகவும் முத்தசாவியத்தன் குவத்திலே நல்ல வலு உள்ளதாகவும் அதை ஆக்குவது கொண்டு விளங்குது தம்பி. மாற்றங்கள் எல்லாம் ஊடுருவாத விதத்தில் அதை அல்ல ஆக்கி விடுவான். அல்ல என்ன செஞ்சிருவான்? அதை ஆக்கிடுவான். லா யக்வி செய்யும் லா யக்வி செய்யும் எப்படி பாருங்க செய்யன்னு இருக்கு திருத்து. லா யக்வி செய்யும் மின்கா அந்த உறுப்புகளிலிருந்து எந்த வஸ்துவும் சக்தி வராது. அல்லா இஹாலத்தில் ஆகர் மற்றொன்று அதை மாற்றுவதன் மீது சக்தி வராது. இல்ல இப்போ ஒன்றை ஓங்கி ஒரு தட்டுன்னு வச்சுக்கா வீங்கி புடைச்சி போயிடும் திரும்பிடும். அப்படி தானே? ஒன்று ஓங்கி அடிச்சா என்ன செய்யும்? உறுப்புகள்லாம் மாறி திருப்பி வீங்கிடும். முகமெல்லாம் மாறிடல. அப்படி தானே? ஒரு பெரிய குச்சி தூக்கி அடிச்சு வச்சு ஒன்றை வெளுத்துட்டா என்ன செய்யும்? வீங்கி அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆயிடும். ஆனால் சொர்க்கவாசிகள் என்ன செஞ்சாலும் செய்தால் அவங்களுக்கு மாற்றம் ஏற்படாது. எழுபா எந்த வஸ்துவும் அதை மாற்றுவதற்கு சக்தி பெறாது. லா யக்வி செய்வுன் எந்த வஸ்துவும் செய்வுன் போடுவா. லா யக்வி செய்வுன் எந்த வஸ்துவும் மின்கா அந்த உறுப்புகளிலிருந்து எந்த வஸ்துவும் அலா இகாலத்தில் ஆகர் மற்றொன்று அதை மாற்றுவதன் மீது சக்தி வராது. இல்லை விளங்குதுப்பா. மேலும் முத்த ஆனிக்கத்தன் முத்த லாசிமத்தன் முத்த ஆனிக்கத்தன் ஒன்றோடு ஒன்று இறுகியதாக ஒட்டியதாக அல்லாஹ் அதை ஆக்குவது உண்டு. ஒன்றோடு நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குமா? இங்கே நல்லவெல்லாம் ஒட்டலை, எல்லாம் ஜாயிண்ட் தான். பிடிச்சி இழுத்தா கலண்டுரும், திருவிட்டா கை முறிஞ்சு போயிடும். ஆனால் சொர்க்கவாசியுடைய கையை திருவாது. விளங்குதுப்பா? உன் தலையை இப்படி பார்க்க திருப்ப முடியுமா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திருப்ப முடியும். ஃபுல்லாக திருப்பிட்டால் நரம்புலாம் அத்து போயிடும். விளங்குதானே? ஆனால் சொர்க்கத்தில் எப்படி திரும்பினாலும் திரும்புமா? அது நல்ல உறைஞ்சி போய் ஒட்டி போயிருக்கும். முத்த ஆனிக்கத்தன் முத்த லாசிமத்தன் ஒன்றோடு ஒன்று ஒட்டியதாக ஆக்குவது கொண்டு ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக அல்ல ஆக்குவது கொண்டு எந்த அளவுக்கு ஒட்டிடும்? லா என்பக்கு பாதுகா அவைகளிலே சிலது நீங்காது அன்பாதின் வேறு சிலது விட்டும் நீங்காத அளவுக்கு ஒட்டியதாக பின்னி பிணைந்த மானக்கா உன்னோடு ஒன்று சேர்ந்து அர்த்தம். ஒன்றோடு ஒன்று இணையக்கூடிய மானக்காவாக ஆக்கிடுவான். அந்த அப்பிக்கிட்டு இருக்கும், ஒன்றோடு ஒன்று இருக்கு அப்பிக்கிட்டு இருக்கக்கூடியதாக ஆக்கிடுவான். அப்பிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. எப்படி கமானு ஷாஹிது பாதில் மஹாதின் தங்கச் சுரங்கங்களில் சிலதிலே நாம் பார்ப்பதை போல தங்கச் சுரங்கமெல்லாம் இருக்குல்லப்பா உள்ளுக்குள்ள, அது வெட்டியே எடுக்க முடியாது, அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது தங்க சுரங்கம் இருக்கா இல்லையாப்பா? தங்கம் மண்ணில் இருந்தப்ப வருது, அது எப்படிக்கிட்டு இருக்கும்? ஒன்னோடு ஒன்று ஒட்டி இருக்கும், வெட்டி எடுக்கவே முடியாது. அதுதான் வெட்டி எடுக்கிறான். வெட்ட வளருது மலை வளர்ந்த மாதிரி. தங்கம் எல்லாமே மண்ணிலிருந்து வந்து தானப்பா. அன்னாசு மகாதின் மகாதினி ரஹபிவல் ஃபுல்லா ஹியாருகும் பில் ஜாஹிலியத்தி ஹியாருகும் பில் இஸ்லாம்ங்கிறாங்கல்ல. மனிதர்கள் அன்னாசு மகாதின் சுரங்கங்கள், தங்கச் சுரங்கங்களைப் போல வெள்ளி சுரங்கங்களைப் போல சுரங்கங்கள். ஹியாருகும் பில் ஜாஹிலியத்தி ஐயாமுல் ஜாஹிலியாவிலே சிறந்தவர்கள், ஹியாருகும் பில் இஸ்லாத்திலும் சிறந்தவர்கள் தான். இதா ஃபக்கீஹு ஃபிக்கு ஞானத்தை அவர்கள் பெற்றிருந்தால், ஃபிக்கு ஞானம் இருக்கணும். விளங்குதா? ஃபிக்கு ஞானம் இருந்தால் அவர்கள் யாரு? சிறந்தவர்கள். தங்கம் வெள்ளி மாறி, அவங்க தங்கச் சுரங்க வெள்ளி சுரங்க மாறிங்கிறாங்க.
அப்போ அந்த சுரங்கத்தில் உள்ள தங்கங்கள்லாம் எப்படி தான் இருக்குது, ஒன்றோடு ஒன்று ஒட்டி போயிருக்கிற, ஒன்றுமே செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆயிரம் மனிதனுடைய உறுப்புகள் விளங்குதா. ரேட்டை பார்த்து வைக்கிறது கமானு ஷாஹிதுபி பாதில் என்ன இருக்கு, மாடின் சுரங்கங்களில் சிலதிலே நாம் இதை கண்கூடா பார்ப்பதை போல. குதுகாதா இதை பிடிச்சிக்கா, குதுகாதா பாதே, குதுகாதா இதை பிடிச்சிக்கா. நான் சொன்ன விளக்கத்தை இறுதியாக அர்த்தம் வச்சுட்டு போயிடாத. ஆகவே அங்கே உடம்புலாம் கெட்டுலாம் போகாதுவா, அல்ல அப்படி ஆக்கிடுவான், கெட்டு போகாத மாதிரி ஆக்கிடுவான். உலகத்தை வச்சுக்கிட்டு அதை சிந்திக்கக்கூடாது. முதல்ல உலகத்தில் எல்லாம் கெட்டு தான் போகும், மறுமையில் என்ன செய்யாது, அது எதுவுமே கெடுவாது. இல்லை அடுத்து என்ன சொல்கிறான், அப்போ இன்ன கியாச தாலிக்க, சொர்க்கத்தில் உள்ளதை எல்லாம் கியாஸ் பிடிப்பது. எப்பா இப்போ இன்ன கியாச சொர்க்கத்தில் உள்ளதை அல்ல ஆலமே உலகத்தில் போய் கியாஸ் பிடிக்கிறது. அவ்வாலகு உலகத்தினுடைய நிலைகளிலே கியாஸ் பிடிப்பது. கவுனில இப்போ இன்ன கியாச தாலிக்க சொர்க்கத்தில் உள்ளதை அல்ல ஆலமே உலகத்தில் உள்ளதை கியாஸ் பிடிப்பதிலையும் அவ்வாலகு உலகத்தினுடைய நிலைகளிலே கியாஸ் பிடிப்பதும் அலாமான் அஜிதுகு நாம் உலகத்திலே பெற்றுக்கொள்வதின் பிரகாரம் ஒரு ஷாயிதுகு நாம் கண்கூடாக பார்ப்பதின் பிரகாரம் உலகத்தினுடைய நிலைகளிலேயும் உலகத்திலேயும் சொர்க்கத்தை ஆராய்ச்சி செஞ்சு முடிவெடுப்பது என்பது நக்சில் அக்கலி அறிவினுடைய குறைபாடுகளில் உள்ளதாக இருக்கும். இதான் கபரு. இல்லை இன்ன கியாசவுக்கு எதுதான் கபரு, அறிவினுடைய குறைபாடுகளில் உள்ளதாக இருக்கும். இதான் கபரு. என்ன பொதுவாழ்வில் பசீரத்தி கல்வி ஞானத்தின் பலகீனத்தில் இருந்து உள்ளதாக இருக்கும். அவனுக்கு நல்ல கல்வி இல்லை, கல்வி இல்லாதனால தான் அப்படிலாம் பேசுகிறான். சொர்க்கத்தையும் உலகத்தையும் கேஸ் பண்ணலாமாப்பா, கம்பேர் பண்ணலாமா? மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம். அவை எப்படிலாம் முட்டாள்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது, இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. கேள்வி கேட்பானுவோங்கிறதுனால அந்த சந்தேகங்களை எழுப்பி அவர் இப்போ நமக்கெல்லாம் சந்தேகம் வரல, இப்படி சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவரே ஒரு கேள்வியை எழுப்பி பதில் சொல்கிறாங்க. சரிங்க வாடா. இல்லை இப்போ சொர்க்கத்தில் என்னதுலாம் சொல்கிறான், அவர்களுக்கு மாளிகைகள் இருக்கிறது, அவர்களுக்கு சாப்பாடுகள் இருக்கிறது, அவர்களுக்கு கூறில் பெண்கள் மனைவியர்கள் இருக்கிறார்கள் என்ற இதுதான் சொல்கிறான். டேய் சொர்க்கத்தை பிரமாண்டமாக பேசுறது எதான் பற்றி பேசுகிறோம், மனைவி. என்ன சாவலே சாவல் இப்படி இருக்கான கல்யாணம் முடிச்சு வைக்கி கம்முன்னு ஏறிடுவான். எல்லாம் விளங்குதா? எல்லாருக்கும் என்னதான் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், ஒரு பங்களா இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், விழுந்தா இருக்கேன். அதுக்கு எடுத்து வந்து என்ன இருக்கும், மனைவி இருக்கும். விழுந்தா இருக்கேன். கார்லாம் இருக்கல, நீ எங்கேயும் போகிற டக்குன்னு அப்படி பிறந்து போயிடலாம். என் காருக்கு என்ன வேலை இருக்கு விளங்குதா? கேளுக்குவா டேய். அவங்க கேட்டாங்களாம் ஒரு சாபி, சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறவனே யாரும் சொல்லலாம், சொர்க்கத்தில் ஃபரஸ் குதிரை இருக்குமா? இன்னி ஹிப்புல் கையில், நான் என்னத்தை விரும்புகிறேன், குதிரையை விரும்புகிறேன். இன்னி ஹிப்புல் கையில், நான் எதை விரும்புகிறேன், குதிரையை விரும்புகிறேன். அபில் ஜன்னத்தி கைருள், சொர்க்கத்தில் குதிரை உண்டா? எப்பா அல்லா உள்ள சொர்க்கத்தில் நுழைச்சிட்டாமனா உனக்கு குதிரை வேணாங்க, ரெக்க உள்ள குதிரை இருக்கும்பா, ஏறி நீ வாட்டில் பறந்து போக வேண்டியதாம்பா. ரெக்க உள்ள குதிரை விமானம் மாதிரி அது பறந்து போகும்போது விளங்குதான்னு கேட்டேன். விளங்குதா? தமாஸ்க்கு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஓதரவில் கேட்டானா, என்ன இருக்கே அவட பீடி வலிக்க முடியுமா? பீடி வலிக்கலாம், அந்த எண்ணெயோட வராது. அப்படி பீடி வலிக்குன்னா நெருப்பு கொடுத்துறதுக்கு நரத்து தான் போகணும், எவ்வளோ தான் போகணும், நரத்து தான் போகணும் பீடிக்கு. இன்னும் சொர்க்கத்தில் எல்லாம் இருக்குது, அவட எந்த கிடையாது, தீ கிடையாது. தீ பத்திரத்துக்கு எவ்வளோ தான் போகணும், நரத்து தான் போகணும்னா கேட்டேன். வாங்க அப்போ எல்லாம் கேள்டா. இப்போ மாளிகை இருக்குது, சாப்பாடு இருக்குது, மனைவிகள் இருக்குது, தாம்பத்திய வாழ்க்கைகள் இருக்குது. உலகத்தில் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம்னா இதைத்தான் பெருசாக நினைக்கிறான். சொந்த வீடு இருக்கா, நேரு கேட்டேன், சாப்பிட்டியா, இதெல்லாம் கேட்குறான். சாப்பிட்டியா, கல்யாணம் ஆயிடுச்சா, பிள்ளை ஊட்டிகள் இருக்கா? அப்போ அதுதான் பெருமாண்டம். அந்த உலகத்தில் நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்ததில் அதுதான் பெரிய நியமத்தான் எடுக்கிறான். அது அங்கே இருக்குடா, அதெல்லாம் அங்கே அதுக்கு அடுத்தது சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் விரும்புவோம். அப்படி தானே? வீடு இருக்கா, பெரிய மாளிகையில் இருக்கேன், ஆனால் வாடகை வீடுங்க, சொந்த வீடு இல்லைங்க, அது சங்கடமாக இருக்குது. மனைவி போயிடுவா போல் இருக்கு, உன்னை விட்டுட்டு என்ன செஞ்சிருவா,
போயிடுவான் இருக்கு, அவன் மனக்கவலை வரும். விளங்கிச்சாரு. குலா தலாக்கு வாங்கிட்டு போயிட வைப்போம். குலா தலாக்கு வாங்கிட்டு போய் வாங்கும்போது மன சங்கடமாக இருக்கும். சாப்பாடு கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கடா, அடுத்த வகுத்துக்கு இப்படி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. சில இடங்கள் இப்படி இருக்கு, இதே கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கடா, அடுத்து இந்த மாதிரி சாப்பாடு எப்போ கிடைக்குன்னு நினைக்க முடியாது, சொல்ல முடியாதுங்கும் போது ஒரு மன சங்கடமாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு இதுமாரி சாப்பாடு பிள்ளை கிடைக்காதாமே, அப்படி தானேப்பா? அப்படி தானேப்பா? உலகத்தினுடைய நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் பிரம்மாண்டம் வீடு, மாளிகை, மனைவி, சாப்பாடு தான் தெரியுது. அதே இதெல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும்டா. ஆனால் அது நிரந்தரம். பகுபீகா காலிதும் அதில் நிரந்தரமாக இருப்பாங்க, மனைவியர்கள் நிரந்தரமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து சாப்பாடு நிரந்தரமாக இருக்கும். மமா தஷ்டையில் அம்புசு ஆன்மா விரும்பக்கூடியதெல்லாம் கிடைக்கும். மாளிகைகள்லாம் இருக்குது, அது நிரந்தரங்கும் போது மனுஷனுக்கு சந்தோஷம் வரும். அவையே தான் இவைகள்லாம் இருக்குது, இவைகள்லாம் நிரந்தரமாக இருக்கும்பா அப்படின்னு நல்லா சொல்கிறோம். விளங்கிச்சா? இல்லை விளங்குதல? அதை சொல்கிறாங்கண்ணா. மானா இந்த புண்ணாக்கு வயலன் விளங்கிக்கோ அன்னகு லம்மா காணமோ அவ்வமு லதாத்தில் இசியத்தி புலனால் விளங்கப்படக்கூடிய இன்பங்களில் பிரம்மாண்டமானது மக்சூரன், அது முடக்கப்பட்டதாக ஆகிவிட்ட போது. மக்சூரன்ங்கிறது தான் அது முடக்கப்பட்டதாக, சுருக்கப்பட்டதாக ஆகிவிட்ட போது. இதில் அலல் மசாக்கின், மாளிகைகளின் மீதும், ஒல் மத்தாயிமி, சாப்பாடுகள் மீதும், ஒல் மனாக்கிஹி, தாம்பத்தியங்கள் மீதும் சுருக்கப்பட்டது. மனாக்கின தாம்பத்தியங்கள், மனைவியர்கள், இவர்களின் மீது சுருக்கப்பட்டதாக ஆகிவிட்ட போது. அலாமா தல்ல அலைகள் இஸ்திகரா, ஆராய்ச்சி அதன் மீது அறிவிப்பது வராராம். ஆராய்ச்சி அப்படி தான் சொல்லுது. ஆராய்ச்சி பார்த்தா ஒருத்தனுக்கு வீடு இருக்குது, பங்களா இருக்குது, அது சொந்த வீடாக இருக்குது, மனைவி இருக்கிறா, அவள் நல்லவா போக மாட்டா, நல்ல சாப்பாடு கிடைக்கி, ஏன்னா சரி நல்லா இருக்கான்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அலாமா தல்ல அலைகள் இஸ்திகரா, ஆராய்ச்சி அறிவிப்பதின் வராரம். இஸ்ஸால் வழங்கப்படக்கூடிய இன்பங்களிலே பிரம்மாண்டமானது மாளிகைகளின் மீதும், சாப்பாடுகளின் மீதும், தாம்பத்தியங்களின் மீதும் சுருக்கப்பட்டதாக ஆகிவிட்ட போது. இப்போ காண மிலாக்கு தாலிக்க குல்லிகி, இந்த அனைத்தும சபாத்தவ தபாம, நிரந்தரமானதாகவும் தரிபாடானதாகவும் ஆகிவிட்ட போது, நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சொந்தமாக்குதல் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதும் ஆகிவிட்ட போது, இதுதான் பெரிய இன்பம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னக்குள்ள நியமின் ஜலீலத்தின், பிரம்மாண்டமான எல்லா நியமத்துகளும் இதா காரணாக, அதிலே சேர்மையானால், ஹௌபுஸ் ஜவால், நீங்குவதனுடைய பயம் நிச்சயமையானால், சேர்மையானால், காணத்து முனகசத்தன், இன்பம் முறியடிக்கப்பட்டதாக ஆகிவிடும். காணத்து முனகசத்தன், இன்பம் முறியடிக்கப்பட்டதாகும். கைர சாஃபியத்தின், அது இஹ்லாஸ் இல்லாதாகும், நிம்மதி இல்லாததாகவும் அது ஆகிவிடுகிறது. மின் ஷவாயிபில் அலம், வேதனை கலந்திருக்கிறது என்ற காரணத்தினால். வீடு பெரிய வீடு தாங்க, வாடகை வீடு, எப்போனாலும் போக சொல்லிடுவாங்க. என் குஞ்சாதிக்கு உடம்பு சரியில்லை, மொத்தானாலும் 1000 ரூபா போல் இருக்கு, ஆனால் ஒரு மாதிரி ஆயிடும். சாப்பாடு இப்போ கிடைச்சில, இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காதான், நோய் கவலை வரும். விளக்குதா? முனகசத்தன், இவைகளெல்லாம் இன்பம் முறியடிக்கப்படக்கூடியதாக ஆகிவிட்ட போது. கைர சாஃபியத்தின், கைர சாஃபியத்தின் பாது, அதாவது ஒரு இஹ்லாஸ் இல்லாததாக, களப்பற்று இல்லாததாக ஆகிவிட்ட போது. ஏமின் சவாயிபில் அலம், மனவேதனை கலந்திருப்பதினால், மனசங்கடங்கள், அலமன வேதனை, மனசங்கடங்கள் கலந்திருப்பதினால் இது இன்பம் முறியடிக்கப்படக்கூடியதாகும், ஒரு நிம்மதியற்ற தன்மையாகவும் ஆகிவிட்ட போது. பஷரல் மூமினின், மூமின்களுக்கு அல்லாஹ் சோபனம் சொல்லுகிறான். பிகா, இந்த மத்தாயிம்களை கொண்டும், மனாக்கிகளை கொண்டும், மசாக்கின்களை கொண்டு என்ன செய்யறான்ல சோபனம் சொல்கிறான். எல்லாம் விளங்குதுடா? இல்லை உனக்கு மாளிகை இருக்குடா, உனக்கு சாப்பாடு இருக்குடா, தாம்பத்தியங்கள், மனைவியர்கள்லாம் உனக்கு இருக்காங்கப்பா, ஊழியன் பெண்கள்லாம் இருக்காங்க, அது நிரந்தரம்னு சொல்கிறான். விளங்குதப்பா? பஷரல் மூமினீனே, மூமின்களுக்கு அல்லாஹ் சோபனம் சொல்லுகிறான். பிகா, மனாக்கிகளை கொண்டும், மத்தாயிம்களை கொண்டும், மசாக்கின்களை கொண்டும் சோபனம் சொல்லுகிறான். மசலே, வேறு உதாரணம் காட்டுகிறான். அத்தலகும் சில ஆகிரத்தில் அவர்களுக்கு தயாரித்திருக்கக்கூடியதை உதாரணம் காட்டுகிறான். பி அபுஹா, மிக அழகானதை கொண்டு உதாரணம் காட்டுகிறான். மா யுஸ்தலது பிஹி மின்ஹா, மா யுஸ்தலது மின்ஹா, அந்த மத்தாயிம்கள், மனாக்கிகள், அந்த மசாக்கின்கள், இவைகளிலிருந்தும் எதை கொண்டு இன்பமடையப்படுமோ அதில் அழகானதை கொண்டு என்ன செய்கிறான்? உதாரணம் காட்டுகிறான்.
இல்லை விளங்குதா? மஸ்ஸலமா அத்தலகுமில் ஆகிரத்தி, ஆகிரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்திருக்கின்ற ஒன்றை உதாரணம் காட்டுகிறான். அபுஹா, அழகானதை கொண்டு உதாரணம் காட்டுகிறான். மா இஸ்தலது பிஹி மின்ஹா, இந்த மத்தாயிம்கள், இந்த மனாக்கிகள், மசாக்கின்கள், மாளிகைகளில் இருந்தும் எதை கொண்டு இன்பமடையப்படுமோ அதில் மிக அழகானதை கொண்டு என்ன செய்யறான்? உதாரணம் காட்டுகிறான். அசால அணுகும், அவர்களை விட்டு நீக்கிவிட்டான். ஹவுபுல் ஃபவாத்தி, தப்புவதனுடைய பயத்தை என்ன அது நிரந்தரண்டா அப்படின்னு சொல்கிறோம். மத்தாயிம்கள், மனாக்கிகள், மசாக்கின்கள் எல்லாம் நிரந்தரம் இருக்கு, அது நிரந்தரமாக இருக்கும். அசால அணுகும், அவர்களை விட்டு நீக்கிட்டான். ஹவுபுல் ஃபவாத்தி, தப்புவதனுடைய பயத்தை நீக்கிட்டான். வாதில் ஹுலூதி, ஹுலூதினுடைய வாக்கை கொண்டு, நிரந்தரத்தின் வாக்கை கொண்டு அந்த பயத்தை அவர்களை விட்டு நீக்கிவிட்டான். அலா கமாலிஹிம், அவர்கள் முழுமையாக இருப்பார்கள் என்பது மீது அறிவிப்பதற்காக. நஅமி வ சுரூரி, இன்பங்களிலேயும் இன்பங்களை அனுபவிப்பதிலேயும், சுரூரி மகிழ்ச்சியிலேயும், என்ன இருக்கிறது? அது என்ன தேவை? முத்தாபகத்துடைய தேங்குவாங்க. தனஅம், அல்லம் துகு, அவனுக்கு இல்மையை படித்து கொடுத்தேன். அல்லமே படிச்சுக்கிட்டான். கஸ்ஸர் துவதை உடைத்தேன். கஸ்ஸர, அது உடைந்து விட்டது. நஅம, அவனுக்கு இன்பத்தை கொடுத்தான். நஅம, அந்த இன்பத்தை அவன் ஏந்து கொண்டு விட்டான். இப்போ பிரியாணி இருக்கு, சூப்பர் பிரியாணி பொலு பொலுன்னு இருக்கு. உனக்கு கடுமையாக ஜுரம் அடிக்குது, சாப்பிட முடியுமா? நீ சாப்பிடன்னு நினைச்சாலும் சரிதான், உனக்கு அந்த ஆசை வராது. எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு வேண்டாங்க பிரியாணி, எனக்கு கஞ்சி தாங்க. அப்போ நேமத்து வருது, அந்த நேமத்தை உன்னால் என்ன செய்ய முடியாமல் போயிடுச்சு, அனுபவிக்க முடியாமல் போகுது. தனஅம, அதான் தனஉமி, தனஅம யதனஅமு தனஉமன், இந்த இன்பத்தை ஏந்து கொள்வதிலே. விளங்குதப்பா? ஏப்பா, அலா கமாலியும் தனஉமி, அந்த இன்பங்களை ஏந்து கொள்வதிலேயும், சுரூரி மகிழ்ச்சியிலேயும் அவர்கள் கமாலியத்தின் மீது இருக்கிறார்கள் என்பது மீது அறிவிப்பதற்காக வேண்டி குலூதினுடைய வாக்கை கொண்டு தப்புவதனுடைய பயத்தை அவர்களை விட்டு நிற்கிறான். நிரந்தரமாக இருக்காண்டா. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.